இந்த வீடியோல நம்ம அக்கவுண்டிங் ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஃபண்டமெண்டல்ஸ்ல டிஎஸ் கிரேவல்ல கொஸ்டின் நம்பர்ஸ் 86 to 90 ஓட சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். Question number 86. Parul, Prerna and Kaushal are partners sharing profits equally. Parul is guaranteed minimum annual profit of 2 lakh rupees. Kaushal is to get commission at 5% of net sales and the commission is determined at 50,000 rupees. Net profit for the year ended 31st March 2024 is 2,50,000 rupees. Prepare profit and loss appropriation account for the year. So question நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க பாருல் பிரேர்னா கௌஷல் 3 பேரும் பார்ட்னர்ஸ் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1:1:1. பாருலுக்கு வந்து மினிமம் கேரண்டீட் ப்ராஃபிட்டா 2 lakh rupees சொல்றாங்க. ஆனுவல் ப்ராஃபிட் அப்படின்றாங்க, அதாவது ஒரு வருஷத்துக்கான மினிமம் கேரண்டீட் ப்ராஃபிட் வந்து 2 lakh rupees. இதை யார் இந்த கேரண்டி கொடுக்குறாங்க? கொஸ்டின்ல எதுவுமே சொல்ல. அப்போ பிரேர்னா அண்ட் கௌஷல் தான் கேரண்டி கொடுக்குறாங்க. அவங்க எந்த ரேஷியோல அந்த டிஃபிஷியன்சி சப்போஸ் இருந்துச்சுன்னா எந்த ரேஷியோல கொடுப்பாங்க? அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தட் இஸ் 1:1 கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கௌஷலோட கமிஷன் 5% ஆஃப் நெட் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் கமிஷன் இங்க டைரக்டாவே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 50,000 rupeesனு. ஸோ நம்ம எதுவுமே கால்குலேஷன் போட வேண்டாம். நெட் ப்ராஃபிட் வந்து 2,50,000 rupees. நம்மள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிக்கோங்க. எப்பவுமே ப்ராப்பரா ஃபார்மேட்ல எழுதுங்க. டெபிட் கிரெடிட் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் நம்ம நெட் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து 2,50,000 rupees. இப்போ P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ரிலேட்டடா என்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌஷலோட கமிஷன். ஸோ கௌஷல் கமிஷன் யார் பே பண்ணுவாங்க? ஃபர்ம் பே பண்ணும். ஸோ ஃபர்ம்க்கு எக்ஸ்பென்ஸ், அதனால டெபிட் சைட்ல வரும். ஓகே, டு கௌஷல்ஸ் கமிஷன் 50,000 rupees. ஓகே, இங்க வேற எந்த ஐட்டம்ஸுமே இல்ல P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு போடுறதுக்கு. ஸோ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். கிரெடிட் சைட் டோட்டல் தான் ஜாஸ்தியா இருக்கு, அதே தான் நம்மளுக்கு டெபிட் சைடுக்கும் டோட்டல். இப்ப டெபிட் சைட்ல நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வருது. ஸோ அதை டிவிசிபிள் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிவிசிபிள் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 2,50,000 rupees minus 50,000 rupees which is 2 lakh rupees. ஓகே, இந்த 2 lakh rupees வந்து நம்ம பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். பட் இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா பாருலுக்கு வந்து மினிமம் கேரண்டீட் ப்ராஃபிட் 2 lakh rupees சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்க டிவிசிபிள் ப்ராஃபிட்டும் 2 lakh rupees வந்திருக்கு. சோ அப்போ பாருலுக்கு பிரேர்னாவும் கௌஷலும் என்ன சொல்லியிருக்காங்க? உனக்கு மினிமம் கேரண்டீட் ப்ராஃபிட்டா 2 lakh rupees கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இந்த ஃபுல் 2 lakh rupees அதாவது இந்த டிவிசிபிள் ப்ராஃபிட்டுமே அப்படியே பாருலுக்கு போயிடும். ஓகே, அப்ப பிரேர்னாக்கும் கௌஷலுக்கும் எதுவுமே ப்ராஃபிட் ஷேர் கிடைக்காது. ஏன்னா அவளோட கேரண்டீட் ப்ராஃபிட் தட் இஸ் பாருலோட கேரண்டீட் ப்ராஃபிட்டை கொடுத்துதான் ஆகணும். ஸோ அதனால இங்க டிவிசிபிள் ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா அதே கேரண்டீட் ப்ராஃபிட் 2 lakh rupees. ஸோ அது அப்படியே என்ன ஆகும்? பாருலுக்கு போயிடும். ஓகே, ஸோ டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு பாருல்ஸ் கேபிட்டல் 2 lakh rupees. ஓகே, அந்த டிவிசிபிள் ப்ராஃபிட் ஃபுல்லா இங்க நம்ம போட்டுறோம். அப்போ பிரேர்னாக்கும் கௌஷலுக்கும் அவங்களுக்கு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கிடையாது. ஸோ நில் வரும். இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Question number 87. Nimrit, Myra and Kabir are partners sharing profits in the ratio of 2:2:1. Nimrit is guaranteed minimum profit of 1,60,000 rupees per annum. Net profit for the year ended 31st March 2024 is 1 lakh rupees. Prepare profit and loss appropriation account for the year. Question என்ன கொடுத்திருக்காங்க? நிம்ரித், மைரா அண்ட் கபீர் 3 பேரும் பார்ட்னர்ஸ். அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:2:1. நிம்ரத்துக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 1,60,000 rupees கேரண்டீட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? மைரா அண்ட் கபீர். ஓகே, ஏன்னா யார் கேரண்டி கொடுத்திருக்காங்கன்னு எதுவுமே சொல்ல, அப்ப ரிமைனிங் பார்ட்னர்ஸ் தான் கேரண்டி கொடுத்திருக்காங்க. சப்போஸ் ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தா எந்த ரேஷியோல அவங்க போன் பண்ணுவாங்க? அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தட் இஸ் 2:1 ரேஷியோல போன் பண்ணுவாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 1 lakh rupees கொடுத்திருக்காங்க. நம்மள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நெட் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கிரெடிட் சைட்ல வரும். அமௌண்ட் வந்து 1 lakh rupees. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட நெட் ப்ராஃபிட்டே 1 lakh rupees தான் இருக்கு. ஆனா நிம்ரத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 1,60,000 rupees மினிமம் கேரண்டீட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நிம்ரத்துக்கு அவளோட கேரண்டீட் ப்ராஃபிட்டை டெஃபினட்டா கொடுக்கணும். சோ அதனால இங்க டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு நிம்ரத்ஸ் கேபிட்டல் 1,60,000 rupees. ஓகே, வேற எந்த ஐட்டமே இங்க கொடுக்கல.
ஸோ அப்போ நம்ம இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றோம். டெபிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு, அதே தான் கிரெடிட் சைடுக்கும் டோட்டல். இப்போ கிரெடிட் சைட்ல நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வருது. ஸோ கிரெடிட் சைட்ல பேலன்சிங் ஃபிகர் வந்தா அது டிவிசிபிள் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாஸ் எவ்வளோ? 1,60,000 minus 1 lakh which is 60,000 rupees. இப்போ இந்த லாஸை யார் போன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைரா அண்ட் கபீர் தான் போன் பண்ணும். அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:1 ரேஷியோல அவங்க போன் பண்ணும். ஸோ இந்த லாஸை அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். பை லாஸ் டிரான்ஸ்ஃபர் டு மைராஸ் கேபிட்டல் 60,000 rupees into 2/3. So 2:1 ratio இல்லையா? So 2/3. மைராவோட ஷேர் ஆஃப் லாஸ் வந்து 40,000 rupees and கபீரோட ஷேர் ஆஃப் லாஸ் 60,000 to 1/3 which is 20,000 rupees. இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Question number 88. Ashmit, Abbas and Karman are partners sharing profits in the ratio of 3:2:1. Abbas is guaranteed minimum profit of 1,50,000 rupees per annum. The firm incurred loss for the year ended 31st March 2024 of 30,000 rupees. Prepare profit and loss appropriation account for the year. ஸோ இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அஷ்மித், அப்பாஸ், கர்மன் 3 பேரும் பார்ட்னர்ஸ். அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2:1. அப்பாஸ்க்கு வந்து மினிமம் கேரண்டீட் ப்ராஃபிட்டா 1,50,000 rupees per annum சொல்றாங்க. ஸோ இந்த கேரண்டி யார் கொடுக்குறாங்க? எதுவுமே நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுக்கல. ஸோ இந்த கேரண்டியை வந்து அஷ்மித்தும் கர்மனும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அப்பாஸோட மினிமம் கேரண்டில ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தா அதை வந்து அஷ்மித் அண்ட் கர்மன் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தட் இஸ் 3:1 ரேஷியோல அவங்க அந்த டிஃபிஷியன்சியை போன் பண்ணுவாங்க. இந்த சம்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ம் வந்து லாஸ் இன்கர் பண்ணிருக்கு, நெட் லாஸ் இன்கர் பண்ணிருக்கு. ஓகே, 30,000 rupees. நம்மள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். காலம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நெட் லாஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். நெட் லாஸ் வந்து டெபிட் சைட்ல வரும். ஓகே, ஸோ டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நெட் லாஸ் 30,000 rupees. இப்ப அப்பாஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க? மினிமம் கேரண்டீட் ப்ராஃபிட்டா 1,50,000 rupees கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ம் வந்து லாஸ் இன்கர் பண்ணாலும் என்ன பண்ணும்? அப்பாஸ்க்கு அவனோட மினிமம் கேரண்டீட் ப்ராஃபிட்டை கொடுத்துதான் ஆகணும். ஸோ அதனால அந்த ப்ராஃபிட்டா அவனோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம் 1,50,000 rupees. ஸோ இந்த சம்ல வேற எந்த ஐட்டம்ஸுமே இல்ல. ஸோ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றோம். நம்மளுக்கு டெபிட் சைட் டோட்டல் தான் ஜாஸ்தி which is 1,80,000 rupees. அதே தான் கிரெடிட் சைட் டோட்டல். இப்போ நம்மளுக்கு கிரெடிட் சைட்ல பேலன்சிங் ஃபிகர் வருது. அதை நம்ம டிவிசிபிள் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த டிவிசிபிள் லாஸ அஷ்மித்தும் கர்மனும் மட்டும் தான் பேர் பண்ணுவாங்க. ஓகே, எந்த ரேஷியோல பேர் பண்ணுவாங்க? 3:1. ஸோ 1,80,000 rupees லாஸ் இருக்கு இல்லையா? அந்த லாஸ அஷ்மித்தும் கர்மனும் 3:1 ரேஷியோல பேர் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட லாஸ் எவ்வளவு அப்படிங்கறத பார்க்கலாம். அஷ்மித்துக்கு வந்து 1,80,000 rupees into 3/4 which is 1,35,000 rupees and கர்மனுக்கு 1,80,000 rupees into 1/4 15,000 rupees. ஓகே, ஸோ இதை இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பை லாஸ் டிரான்ஸ்ஃபர் டு அஷ்மித்ஸ் கேபிட்டல் 1,35,000, கர்மன்ஸ் கேபிட்டல் 15,000 rupees. இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Question number 89. P, Q and R entered into partnership on 1st April 2018 to share profits and losses in the ratio of 12:8:5. It was provided that in no case our share in profit would be less than 30,000 rupees per annum. Profits and losses for the year ended 31st March were 2020 profit 1,20,000 rupees, 2023 profit 1,80,000 rupees, 2022 loss 1,20,000 rupees. Past necessary journal entries in the books of the firm. So question என்ன கொடுத்திருக்காங்க? 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க PQR. அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 12:8:5. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஆரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ஒரு வருஷத்துல 30,000 rupeesக்கு குறைஞ்சு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவனோட மினிமம் கேரண்டீட் ப்ராஃபிட் எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு? 30,000 rupees. இதை யார் சொல்றாங்க இந்த கேரண்டி? P and Q. ஓகே, அண்ட் ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தா அந்த டிஃபிஷியன்சியை யார் போன் பண்ணுவாங்க? P and Q தான் போன் பண்ணுவாங்க. அண்ட் எந்த ரேஷியோல அதை போன் பண்ணுவாங்க? ஏதாவது கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்களா? அதை பத்தி எதுவுமே கொடுக்கல. சோ அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தட் இஸ் 12:8 ரேஷியோல தான் அவங்க வந்து அந்த டிஃபிஷியன்சியை போன் பண்ணுவாங்க. ஓகே, நம்மளுக்கு 3 வருஷத்தோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப 2020க்கு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் 1,20,000 rupees கொடுத்திருக்காங்க. 2023க்கு ப்ராஃபிட் 1,80,000 rupees கொடுத்திருக்காங்க. அண்ட் 2022க்கு லாஸ் 1,20,000 rupees கொடுத்திருக்காங்க. நம்மள ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்றாங்க. மினிமம் கேரண்டி ஆஃப் ப்ராஃபிட்ல வந்து நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் போடும்போது 2 என்ட்ரி தான் வரும். ஒன்னு வந்து ஆக்சுவல் ப்ராஃபிட்டோ இல்ல லாஸையோ பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஓகே, அது ஃபர்ஸ்ட் என்ட்ரி.
செகண்ட் என்ட்ரி இப்போ guaranteed partner that is ஆரோட deficiency ஏதாச்சும் இருந்தா அதை வந்து guaranteeing partner போன் பண்றதுக்கு ஒரு என்ட்ரி போடுவோம். சோ இந்த கேஸ்ல இப்போ வந்து ஆரோட அக்கௌண்ட்ல ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அந்த டிஃபிஷியன்சிய P&Q போன் பண்ற மாதிரி நம்ம ஒரு என்ட்ரி போடுவோம். ஓகே, சோ ரெண்டே என்ட்ரி தான். இப்போ இத வந்து ஒரு வருஷத்துக்கும் நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் போடணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம 2020க்கு ஜர்னல் என்ட்ரி போடலாம். சோ காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து இந்த ப்ராஃபிட் 1,20,000 ருபீஸ பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ற என்ட்ரி. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் டிவிசிபிள் ப்ராஃபிட் எந்த சைடு வரும்? டெபிட் சைட்ல வரும். அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணும் அண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ஓகே, சோ என்ட்ரி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு P's capital to Q's capital to R's capital. ஓகே, சோ இப்ப அமௌண்ட் போடலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் காலம்ல 1,20,000 rupees. இப்போ இந்த 1,20,000 rupees பார்ட்னர்ஸ்க்கு 12:8:5 ரேஷியோல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ பீக்கு வந்து 1,20,000 rupees into 12/25 which is 57,600. ஓகே, கியூக்கு வந்து 1,20,000 rupees into 8/25 which is 38,400 rupees and ஆருக்கு 1,20,000 rupees into 5/25 which is 24,000 rupees. ஓகே, இதுக்கு நரேஷன் எழுதுங்க. எப்பவுமே ஜர்னல் போட்டோம்னா நம்ம நரேஷனை எழுதணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ல டிஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னா டிஃபிஷியன்சி இருக்கு. 30,000 rupees மினிமம் கேரண்டீட் ப்ராஃபிட். பட் இங்க எவ்வளவு வந்திருக்கு? 24,000 தான் வந்திருக்கு. அப்ப 6,000 rupees டிஃபிஷியன்சி இருக்கு. இந்த டிஃபிஷியன்சியை P&Q போன் பண்ணும். சோ அதுக்கான என்ட்ரி போட போறோம். இப்போ இந்த 6,000 rupees வந்து டிஃபிஷியன்சி இருக்கு இல்லையா? இப்ப அதை P&Q கொடுக்குறாங்க. அப்ப அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். சோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கேபிட்டல் பேலன்ஸை டிக்ரீஸ் பண்ணுதோ அதெல்லாம் டெபிட்ல வரும். அப்ப P&Q ஓட கேபிட்டல் அக்கௌண்ட்ல அது டெபிட்ல வரும் இல்லையா? சோ அதனால நம்ம P&Q ஓட கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். இப்ப ஆர் என்ன பண்றாரு? அந்த டிஃபிஷியன்சிய P&Q கிட்ட இருந்து ரிசீவ் பண்றாரு, வாங்கிக்கிறாரு. அப்ப அவரோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சோ எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுதோ அதெல்லாம் கிரெடிட்ல வரும். சோ அப்ப ஆர பொறுத்த வரைக்கும் ரிசீவ் பண்றதுனால அவர் கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால அது கிரெடிட்ல வரும். சோ அதனால ஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ண போறோம். என்ட்ரி வந்து P's capital account debit, Q's capital account debit to R's capital account. Okay, so இப்போ எவ்வளோ deficiency? 30,000 minimum guaranteed profit. அதுல 24,000 rupees share of profits receive பண்ணிருக்காரு. அப்ப 6,000 rupees deficiency. இந்த 6,000 rupees P&Q அவங்களோட profit sharing ratio, that is 12:8 ratioல compensate பண்ணும். Okay, so 6,000 into 12/20 P கொடுக்கணும், which is 3,600 and Q க்கு வந்து 6,000 into 8/20 1,400 rupees. Okay, இதுக்கு narration எழுதிக்கோங்க. Being deficiency of R met by P&Q. Next 2023க்கு journal entry போடலாம். So columns open பண்ணிப்போம். இப்போ profit first distribute பண்றதுக்கான entry. Okay, so profit and loss appropriation account debit to P's capital to Q's capital to R's capital. அதுதான் entry. Okay, இப்போ நம்ம ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு நேர டெபிட் காலம்ல 1,80,000 rupees போட்டுக்கலாம். இப்போ இவங்களுக்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ 1,80,000 into 12/25 P-யோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் 86,400. Qக்கு வந்து 1,80,000 into 8/25 57,600 and Rக்கு 1,80,000 into 5/25 36,000 rupees. ஓகே, ஸோ நரேஷன் எழுதிக்கோங்க. இப்போ இங்க பாருங்க, நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன போடணும்? அதாவது பார்ட்னர்ஸ் வந்து அந்த கேரண்டீட் பார்ட்னரோட டிஃபிஷியன்சியை போன் பண்றதுக்கான என்ட்ரியை போடணும். இப்போ இங்க டிஃபிஷியன்சி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். மினிமம் கேரண்டீட் ப்ராஃபிட் வந்து 30,000 rupees. ஆனா ஆருக்கு எவ்வளோ ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு? 36,000 rupees கிடைச்சிருக்கு. ஸோ 30,000 rupees அது மினிமம் கிடைக்கும்னு சொன்னாங்க. பட் இங்க 36,000 rupees கிடைச்சிருக்கு. அப்ப இங்க நம்மளுக்கு டிஃபிஷியன்சியே இல்லை. ஸோ அதனால நெக்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி கிடையாது. ஓகே, 2024 ஓட ஜர்னல் என்ட்ரி போடலாம். காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. சோ 2024ல பாத்தீங்கன்னா லாஸ் இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல தான் லாஸ் வரும். சோ அப்ப என்ட்ரி போடும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல லாஸ் வருது இல்ல? சோ அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுங்க அண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க. சோ என்ட்ரி வந்து P's கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், Q's கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், R's கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்.
So profit and loss appropriation account க்கு நேர credit column ல 1,20,000 rupees போட்டுக்கோங்க. இந்த 1,20,000 rupees அவங்களோட profit sharing ratio ல நம்ம distribute பண்ண போறோம். So 1,20,000 rupees into 12 by 25, 57,600. அது P யோட share of loss. Next Q க்கு வந்து 1,20,000 rupees into 8 by 25, which is 38,400, and R க்கு 1,20,000 rupees into 5 by 25, which is 24,000 rupees. இதுக்கு narration எழுதிக்கோங்க. Okay. So இப்போ இங்க பாத்தீங்கன்னா R க்கு வந்து minimum guarantee 30,000 rupees சொல்லியிருக்காங்க. பட் இந்த இடத்துல R க்கு share of loss வந்திருக்கு 24,000 rupees. ப்ராஃபிட் வரல, இங்க லாஸ் வந்திருக்கு. சோ அப்போ இந்த கேரண்டி கொடுத்தாங்க இல்லையா இந்த ரெண்டு பார்ட்னர்ஸ் P and Q, அவங்க என்ன பண்ணும், ஆருக்கு வந்து இந்த 30,000 rupees மினிமம் கேரண்டி பிளஸ் இந்த ஷேர் ஆஃப் லாஸ் 24,000 rupees, ஆரோட ஷேர் ஆஃப் லாஸ் 24,000 rupees-யும் சேர்த்து 54,000 rupees போன் பண்ணிக்கணும் P and Q. ஓகே. சோ இப்போ நம்ம நார்மலா பார்த்தா மினிமம் கேரண்டீட் ப்ராஃபிட்ல இருந்து அந்த கேரண்டீட் பார்ட்னரோட ஷேர் ஆஃப் லாஸ் மைனஸ் பண்ணுவோம், அதை நம்ம டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப என்ன பண்ணிருக்கோம், மினிமம் கேரண்டீட் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ட மைனஸ் பண்ணும். ஓகே, இந்த இடத்துல லாஸ் இருக்கு. சோ அதனால மினிமம் கேரண்டீட் ப்ராஃபிட்டோட இந்த லாஸ ஆட் பண்றோம். ஆட் பண்ணி வர அமௌண்ட்டை கேரண்டிங் பார்ட்னர்ஸ் யார் கேரண்டி கொடுத்திருக்காங்களோ அந்த பார்ட்னர்ஸ் அதை போன் பண்ணிக்கணும். ஓகே. சோ இப்ப என்ட்ரி வந்து P's capital account debit, Q's capital account debit to R's capital account. சோ Rக்கு எவ்வளவு கொடுக்கணும், 30,000 minimum guarantee plus அவனோட share of loss. So total 54,000 rupees கொடுக்கணும். So இந்த 54,000 rupees deficiency எந்த ரேஷியோல போன் பண்ண போறாங்க, 12:8 ரேஷியோல. ஓகே. So P எவ்வளவு போன் பண்ணுமா, 54,000 into 12 by 20, which is 32,400 rupees, and Q வந்து 54,000 into 8 by 20, 21,600. இதுக்கு narration எழுதிக்கோங்க. இதுதான் இந்த சம்முக்கு solution. Question number 90. P and Q were partners in a firm sharing profits in the ratio of 5:3. On 1st April 2023, they admitted R as a new partner for 1/8 share in the profits with a guaranteed profit of 75,000 rupees. The new profit sharing ratio between P and Q will remain the same, but they agreed to bear any deficiency on account of guarantee to R in the ratio of 3:2. The profit of the firm for the year ended 31st March 2024 was 4 lakh rupees. Prepare profit and loss appropriation account of P, Q and R for the year ended 31st March 2024. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க, P and Q partners, அவங்களோட profit sharing ratio 5:3. 1st April 2023 அன்னைக்கு அவங்க ஆறுன்னு ஒரு புது பார்ட்னரை ஃபர்ம்குள்ள சேர்த்துக்கிறாங்க. ஓகே, ஆருக்கு வந்து 1/8 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் சொல்றாங்க. அண்ட் மினிமம் கேரண்டீட் ப்ராஃபிட் வந்து 75,000 rupees. ஓகே. சோ இப்போ ஆரோட மினிமம் கேரண்டீட் ப்ராஃபிட்ல, அதாவது 75,000ல ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தா அந்த டிஃபிஷியன்சிய P and Q வந்து போன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எந்த ரேஷியோல போன் பண்றேன்னு சொல்றாங்கன்னா 3:2 ரேஷியோல போன் பண்றோம். சோ டிஃபிஷியன்சிய 3:2 ரேஷியோல P and Q போன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சோ 31st March 2024 அன்னைக்கு, அதாவது இயர் எண்ட் அன்னைக்கு ப்ராஃபிட் வந்து 4 lakh rupees சொல்லியிருக்காங்க. 1st April 2023 அன்னைக்கு ஆர் ஒரு புது பார்ட்னரா உள்ள வரான். அந்த இயரோட எண்ட் 31st March 2024 அன்னைக்கு ப்ராஃபிட் 4 lakh rupees. அப்ப இந்த 4 lakh rupeesல ஆருக்கும் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் உண்டு. இப்ப என்ன ஆகும், P and Q அவங்களோட ஓல்ட் ரேஷியோ 5:3. இப்போ ஒரு புது பார்ட்னர் உள்ள வரும்போது அவங்க 3 பேர்த்தோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சோ இந்த இடத்துல நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த 4 lakhs நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு அப்புறம் ஆரோட மினிமம் கேரண்டில ஏதாவது டிஃபிஷியன்சி இருக்கான்னு பார்த்து அந்த டிஃபிஷியன்சிய P and Q 3:2 ரேஷியோல போன் பண்ணுவாங்க. ஓகே. சோ நம்மள வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன, P and Qக்கு 5:3. ஆருக்கு எவ்வளவு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, 1/8. ஓகே. இப்ப வந்து இந்த நியூ ஃபர்ம், அதாவது PQRங்கிறது தான் இப்ப நியூ ஃபர்ம். அந்த நியூ ஃபர்மோட டோட்டல் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, அதுல ஆரோட ஷேர் வந்து 1/8. ஓகே. சோ இப்ப பாருங்க, டோட்டல் ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் த நியூ ஃபர்ம். நியூ ஃபர்ம்ங்கிறது இப்ப யாரு, PQR சேர்ந்தது. அவங்களோட டோட்டல் ஷேர் 1 இருந்துச்சுன்னா அந்த 1ல ஆரோட ஷேர் என்னவா இருக்கும்,
1/8 இருக்கும். அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் இந்த 1ல 1/8 போச்சுன்னா so 1 minus 1/8 LCM எடுத்துக்கோங்க 8 LCM so 8 minus 1 7/8 remaining share. அப்ப இந்த remaining share யாருக்கு போகும்? ஏன்னா 1ல 1/8 யாருக்கு போகுது? அப்ப remaining இருக்கிற 7/8 யாருக்கு போகணும்? P and Q க்கு. எந்த ரேஷியோல போகும்? அவங்களோட old ratio 5:3 ரேஷியோல. அப்ப நம்மளுக்கு 7/8 இந்த ரேஷியோல அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட நியூ ஷேர் என்ன அப்படிங்கிறது தெரியும். சோ அது பார்க்கலாமா? இப்ப P யோட நியூ ஷேர் வந்து ரிமைனிங் ஷேர் 7/8 இன்டூ அவனோட ஓல்டு ஷேர் 5/8. ஓகே, சோ 7/8 இன்டூ 5/8 மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால அப்படியே நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்க, டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்க. சோ 7 5s are 35, 8 8s are 64. So 35/64. ஓகே, அடுத்தது Q ஓட நியூ ஷேர் வந்து 7/8 ரிமைனிங் இன்டூ அவனோட ஓல்ட் ஷேர் 3/8. ஓகே, அகெயின் இங்க மல்டிப்ளிகேஷன்ங்கிறதுனால நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்க, டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்க. சோ 21/64. இப்ப R ஓட ஷேர் எவ்வளோ? 1/8. இப்ப நம்ம ரேஷியோ எழுதணும், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் PQR அப்படின்னு எழுதணும். அப்படி எழுதுறோம் அப்படின்னா காமன் பேஸா இருக்கணும். இப்ப Pக்கும் Qக்கும் பாத்தீங்கன்னா 64 காமன் பேஸா இருக்கா, டினாமினேட்டர் காமனா இருக்கா? அந்த மாதிரி நம்ம ஆறுக்கும் காமன் டினாமினேட்டர் பண்ணாதான் நம்மளால ரேஷியோல எழுத முடியும். அப்போ ஆறுக்கு வந்து இதே 64 டினாமினேட்டரா வரணும் அப்படின்னா இந்த 8ங்கிற டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணும்? 8ஆல மல்டிப்ளை பண்ணும். சோ அப்ப டினாமினேட்டர் 8ஆல மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டரையும் என்ன பண்ணும்? 8ஆல மல்டிப்ளை பண்ணும். சோ 8/8ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 8/64 வரும். இப்ப எல்லாருக்கும் காமன் டினாமினேட்டர் ஆயிடுச்சா? இப்ப நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ போடலாம். So நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் PQR 35:21:8. ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் 4 lakhs அது கிரெடிட் சைட்ல வரும். பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 4 lakh rupees. ஓகே, இங்க நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ரிலேட்டடா எந்த ஐட்டம்ஸும் கொடுக்கல. ஸோ அப்படியே நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிரெடிட் சைட் டோட்டல் தான் ஜாஸ்தியா இருக்கு 4 lakhs, அதே தான் டெபிட் சைடுக்கும் டோட்டல். இப்போ நம்மளுக்கு வந்து டெபிட் சைட்ல பேலன்சிங் ஃபிகர் வருது, அது டிவிசிபிள் ப்ராஃபிட். அந்த டிவிசிபிள் ப்ராஃபிட் 4 lakh rupees. இத வந்து PQ and R ஏன் ஆர்க்கும் கொடுக்குறோம்? ஏன்னா இது வந்து ஆர் வந்து 1st April 2023 அன்னைக்கு அட்மிட் ஆகுறான் அண்ட் 31st March 2024 அன்னைக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த 1 year பீரியடும் ஆரும் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்கும் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் உண்டு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணும்? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிச்சோம்ல, அந்த ரேஷியோல இந்த 4 lakhs பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். So to profit transfer to P's capital account 4 lakhs into 35/64. இது new ratio. Okay. P ஓட share of profit 2,18,750. Next Q க்கு 4 lakhs into 21/64 which is 1,31,250. And R ஓட capital க்கு 4 lakhs into 8/64 which is 50,000 rupees. Okay. So இப்ப இங்க பாருங்க, ஆருக்கு கேரண்டி கொடுத்திருக்காங்க 75,000 rupees மினிமம் கேரண்டி. பட் இங்க ஆருக்கு 50,000 rupees தான் வந்திருக்கு. அப்போ ஆரோட அக்கௌண்ட்ல டிஃபிஷியன்சி இருக்கு. சோ எவ்வளவு டிஃபிஷியன்சி இருக்கு? 75,000 மினிமம் கேரண்டி மைனஸ் ப்ராஃபிட் ரெசீப்ட். சோ 50,000 rupees. 75,000 minus 50,000 25,000 rupees ஆரோட ஷேர்ல நம்மளுக்கு டிஃபிஷியன்சி இருக்கு. இந்த டிஃபிஷியன்சிய P&Q எந்த ரேஷியோல பேர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க? 3:2. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் ரேஷியோ நம்மளுக்கு கொடுக்கல. ஓகே, பட் இந்த சம்ல பாத்தீங்கன்னா any deficiency on account of guarantee to R will be borne in the ratio of 3:2. So 3:2 ரேஷியோல P&Q இந்த 25,000 borne பண்ண போறாங்க. Okay, so P க்கு வந்து 25,000 into 3/5 which is 15,000 rupees and Q எவ்வளவு borne பண்ணுவான்? 25,000 into 2/5 10,000 rupees. இப்போ P and Q 15,000 and 10,000 respectively அவங்க borne பண்றாங்க. இத வந்து அவங்களோட share of profits ல இருந்து மைனஸ் பண்ணும். So less deficiency in our share. P எவ்வளவு கொடுக்கறான்? 15,000 rupees. அப்போ P ஓட share எவ்வளவு ஆயிடுச்சு? profit share 2,03,750. That is 2,18,750 minus 15,000. Okay, next Q என்ன பண்றான்? அவனும் அந்த deficiency borne பண்ணிருக்கான். இத அவனோட, அதாவது இந்த 10,000 அவனோட ஷேர்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணும். So 1,31,250 minus 10,000 1,21,250 Q ஓட share of profits. இப்ப R என்ன பண்ணிருக்கான்? அந்த டிஃபிஷியன்சிய P கிட்ட இருந்தும் Q கிட்ட இருந்தும் வாங்கியிருக்கான். சோ அவனோட அக்கௌண்ட்ல இதை ஆட் பண்ண போறோம். ஓகே, சோ P எவ்வளவு கொடுத்திருக்கான்?
15,000, Q வந்து 10,000 rupees. இப்ப R கிட்ட எவ்வளவு share of profits இருக்கு? 50,000 plus 15,000 plus 10,000, 50,000 rupees. Okay, இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். இந்த சம்ஸ்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஒரு நோட் வச்சு நான் போடுற சம்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் போட்டுக்கிட்டே வாங்க. அண்ட் அப்பப்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க சம்ஸ். உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.